ஆவாரம்பூ க்ளீன் பண்ணுறது சாதாரணமான வேலையா இல்லை. இதெல்லாம் வேஸ்டேஜு. பார்த்திங்கன்னா இது வந்து மொக்கு. இந்த மொக்கை வந்து நம்ம இது இன்னொரு தடவை க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. இதை க்ளீன் பண்ணிவிட்டு இதை தான் நம்ம ஃபேஸ் பேக்குக்கு அதுக்கு இதெல்லாம் வந்து இதை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஆனால் அதையே சூப்புக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம எடுக்கணும். அதாவது முற்றிலும் மலர்ந்த பூக்களை சுத்தமான முறையில் க்ளீன் பண்ணிவிட்டு அதை உலர வச்சு நிழலில் உலர வச்சு அதை வந்து அதை தான் நம்ம சூப்புக்காக யூஸ் பண்ணணும். அப்படி நம்ம ஆவாரம்பூவில் இலை, தலை, பட்டை, விதை, வேறு எல்லாமே உபயோகமானது தான் அப்படின்னாலும் நம்ம இதை வந்து ஒரு சீக்க அரைக்கிறதுக்கோ இல்லை பாடி வாஷ்க்கோ நம்ம போடலாம். அதே மாதிரி இதை வந்து ஃபேஸ் பேக்குக்கு அது மாதிரி போடலாம். ஆனால் சூப்புக்கு போடும் பொழுது மட்டும் இந்த மாதிரி தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம்.